வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன சூப்பரான சிறப்பு ரயில் அப்படின்னா, நம்மளில் பெரும்பாலான பேர் கோவாவுக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போய் சேர வேண்டிய இடம் மங்களூராக இருக்கும். மங்களூருக்கு சென்னையிலேருந்து வர்றவங்களுக்கு டைரெக்டாக ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து இருக்குது, இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. காலையில் கிளம்பக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் இரவு நேரத்தில் நம்ம போய் காலையில் அங்கே ரீச் ஆகி அங்கே இருந்து அந்த கொங்கன் ரூட்டை ரசிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு நினப்பும் நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிறப்பு ரயிலை ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து மங்களூருக்கு இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நிச்சயமாக இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தி நிறைய பயணிகள் பயணிக்க முடியும். கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்த மக்கள் நம்ம கூட கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ரயில் எப்போ இயக்கப்படுது அப்படின்னா, வருகிற 18ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பித்து ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சனிக்கிழமைகள்லையும் இந்த ரயிலானது காலையில் 9:30 மணிக்கு, காலையில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, காலையில் 9:30 மணிக்கு மங்களூரு சென்ட்ரலில் இருந்து கிளம்புது. மங்களூரை பொறுத்தளவு 2 ரயில்வே ஸ்டேஷன்கள் இருக்குது. ஒன்று மங்களூரு ஜங்ஷன், இன்னொன்று மங்களூரு சென்ட்ரல். சென்னையில் எப்படி சென்னை சென்ட்ரல் இருக்கோ அது மாதிரி மங்களூர் சென்ட்ரலும் முக்கியமான ரயில் நிலையமாக பார்க்கப்படுகிறது. இந்த மங்களூர் சென்ட்ரலிருந்து 9:30க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, சொர்ணூர், பாலக்காடு வழியாக கோயம்புத்தூருக்கு ஈவினிங் 5:25க்கெல்லாம் வந்துட போகுது. இந்த ட்ரெயின் பகல் நேரங்களில் மங்களூரில் இருந்து கோயம்புத்தூருக்கு ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த ட்ரெயினுடைய நம்பர் 06041 அப்படிங்கிற நம்பரில் இந்த ரயிலானது மங்களூர் சென்ட்ரலில் இருந்து கிளம்பி கோயம்புத்தூரை சேர்ந்து விட போகிறது. நம்ம மங்களூரு, கோவாலாம் சுற்றி பார்த்துட்டு இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா காலை நேரங்களில் 9:30க்கு இருக்கக்கூடிய ட்ரெயின். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, அங்கேருந்து காலையிலேயே ட்ரெயினானது ஒன்று கிளம்புது, சென்னைக்கு போகிற ட்ரெயின். அது திருச்சி வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின் கோயம்புத்தூர் அந்த ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சிறப்பு ரயிலை நம்ம சனிக்கிழமைகளில் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி ரிட்டன் இந்த ரயிலானது வருகிற 18ஆம் தேதி முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜூன் மாதம் வரைக்கும் இரவு 10:15 மணிக்கு, நைட்டு 10:15க்கு தான் இந்த ட்ரெயினானது கோவையில் இருந்து கிளம்புது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறணும். இந்த ட்ரெயினுக்கான நம்பர் 06042. நைட்டு 10:15க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் 6:55 மணிக்கு, 6:25க்கெல்லாம் நம்ம அந்த மங்களூர் பார்டர் அப்படிங்கிறத கிராஸ் பண்ணிடுவோம். அது என்ன மங்களூர் பார்டர் அப்படின்னா, கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நேத்ராவதி ஆற்று பாலத்தை கடக்கக்கூடிய அந்த 1 கிலோமீட்டருக்கும் மேலான பாலம். அந்த காட்சிகள்லாம் 6:25க்கு நம்ம பார்த்துட முடியும். காலை நேரம் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் சூப்பராகவே தெரியும். 6:25க்கு அந்த இதை கிராஸ் பண்ணி 6:55க்கு மங்களூர் சென்ட்ரல் போய் சேர்ந்துட போகுது. ஸோ மங்களூர் சென்ட்ரல் 6:55க்கு இந்த ரயிலானது போகிறதுனால அதுக்கடுத்து கிளம்பக்கூடிய ட்ரெயினில் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக பகல் நேரங்களில் கொங்கன் ஸ்ட்ரெச்சை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட முடியும். கவர் பண்ணி கோவாவுக்கு செல்ல முடியும். இந்த சிறப்பு ரயிலானது மங்களூர் வரைக்குமே இயக்கப்பட்டாலும் கூட கோவா செல்பவர்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ரயிலாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சனிக்கிழமை நைட்டு கிளம்புது. சனிக்கிழமை நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேருந்து இந்த ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோவா போய் சேர்ந்துட முடியும். காலையில் மங்களூர் போயிடுறோம். மங்களூர்லேருந்து கோவாவுக்கு வேறொரு ட்ரெயின் மூலமாக நம்ம போயிடலாம். ஸோ நல்லா சுற்றி பார்த்து வர்றதுக்கு ஒரு ஏற்ற ரயிலாக இந்த ரயிலானது இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இந்த ட்ரெயின் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சனிக்கிழமைகளிலும் ஆப்ரேட் ஆகுது. நிச்சயமாக கோவையை பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ரயில் மேலும் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இது மாதிரி நிறைய நண்பர்கள் இப்போ மே மாதம் அப்படிங்கிறதுனால விடுமுறையை கழிப்பதற்காக கர்நாடகா மற்றும் கோவா செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். கர்நாடகாவிலையும் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. இந்த ரயிலை பயன்படுத்துவோம். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.